welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு இருக்குது. அந்த கோழி குஞ்சு அதோட கூட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்குது. சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வரான். வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த கோழி கூட்டை பார்க்குறான். உடனே இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுதுன்னா அந்த மனுஷனை பார்த்துட்டு போய் ஒளிஞ்சிக்குது. ஸோ ஒளிஞ்சதும் என்ன நடக்குதுன்னா அதுவும் ஒளிஞ்சிட்டு பார்க்குது அந்த மனுஷனை. அவன் வந்துட்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சோளங்கள்லாம் சிந்தி கிடக்குது. ஸோ இதையுமே பார்த்துட்டு விட்டுருது. ஸோ உடனே யோசிக்குது அந்த மனுஷன் ஏன் வந்தான், இந்த சோளம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரிலாம் யோசிக்குது. சரி அடுத்த நாளும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கூட்டிலே தான் இருக்கு. அடுத்த நாளுமே இதே மாதிரி தான் நடக்குது. அதே மனுஷன் அங்கே வரான். அதே மாதிரி அங்கே சோளம் சிந்தி கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நடக்குது டெய்லியுமே. இதுவும் என்ன பண்ணுதுன்னா விஞ்ஞான பூர்வமாக நம்ம யோசிச்சு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். ஒரு காரியம் நடக்குது, ஒரு காரணம் நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படிலாம் அந்த கோழி குஞ்சு நினச்சிக்குது. உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு கெஸ் பண்ணிடுச்சு. இந்த சோளம் எப்படி வருதுன்னா இவன் வரதுனால தான் அந்த சோளம் வருது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இதுக்கு ஒரு தயக்கம் நம்புறதுக்கு ஒரு இதுவாக இருந்திருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா சரி எவ்வளோ நாள் தான் நடக்குதுங்கிற மாதிரி ரெகுலராக ஒளிஞ்சு தான் இந்த மாதிரி பார்க்குது. மனுஷன் வரும், ஓடி போய் ஒளிஞ்சிக்கும், இந்த மாதிரி நடக்குது, சோளம் சிந்தி கிடக்கிறது இதை பார்க்குது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட இது எவ்வளோ டைம்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஒரு 999 டைம்ஸ் இந்த மாதிரியே நடந்திருக்கு. இதை பார்த்ததுமே கடைசியாக அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ 999 டைமுமே இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இந்த காரியம் கரெக்டாக பொருந்தி வருது, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு கண்டிப்பாக அவன் வருவான். ஓகே, 1000வது டைம் கண்டிப்பாக அவன் வருவான். அப்போ அவன்கிட்ட நம்ம கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும், நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு இந்த கோழி குஞ்சு நினைக்குது. ஏன்னா இவ்வளோ டைம் வந்தானா கரெக்டாக தானே இருக்கணும், அதோட கெஸ் பண்ணி போகுது. அதே மாதிரி அடுத்த நாள் வரான். இதுவும் அவன் மனுஷனை பார்த்து நம்ம நன்றி சொல்லணும். இந்த சோளம் சிந்தி கிடந்துச்சு போகும்போது என்ன ஆகுது, அது கழுத்து திருகி அந்த இடத்துல கொல்லப்படுது. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் நம்ம நினைப்போம் இவ்வளோ டைம்ஸ் நடக்குது கரெக்டாக தான் இருக்கணும். என்னதான் நம்ம 999 டைம் கரெக்டாக ஒரே மாதிரி இருந்தாலும் 1000வது தடவை வேறு மாதிரி கூட நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கான்செப்டே. ஸோ நம்ம லைஃப்க்குமே பொருந்தும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம காரியம் இந்த மாதிரி கெஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணும்போது இவ்வளோ டைம் இதாக தான் நடந்துருச்சு, ஸோ அப்போ லாஸ்ட்டாகவும் இதாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இது பண்ணிடுவோம். சில நேரங்களில் அதுவும் மாறி நடக்கலாம் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெகுலராக ஒரே மாதிரி நடக்குன்னா கடைசி வரைக்கும் அது ஒரே மாதிரியே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம்ங்கிறது. ஸோ அதனால தான் இதாக இருந்தாலும் யோசித்து கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதே தான் அடுத்த டைமும் நடக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அண்ட் யூஸ்ஃபுல்லான ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.